வணக்கம் நண்பா. சற்று நேரத்துக்கு முன்ன சர்ச்சையா மாறின ஒரு நியூஸை தான் பார்க்க போறோம். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவரான திரு திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம தளபதியை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவதுங்க விசிகே கட்சியோட துணை பொதுச் செயலாளர் இருக்காரு இல்லைங்க. சோ அவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு நம்ம தளபதி அவர்கள் வர்றதா இருந்தது, ஐயா திருமாவளவன் அவர்களும் வர்றதா இருந்தது இல்லைங்க. அவர் இப்ப வர முடியாதுன்னு சொல்லிட்டாராங்க. அதுவும் காரணமா நம்ம தளபதி அவர்களை சொல்லியிருக்காரு. தளபதி வர்ற இடத்துக்கு நான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருனாங்க, அந்த அம்பேத்கர் கொடுத்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு நான் கண்டிப்பா வருவேன். பட் அங்க தளபதி வந்தாருன்னா அவரோட எனக்கு மேடையை பகிர்ந்து கொள்றதுல விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, அம்பேத்கர் குறித்த புரிதல் எதுவுமே இல்லாம அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு கையிலையும் பகவத்கீதை இன்னொரு கையிலையும் வச்சுக்கிட்டு சமரச பாயாசம் கிண்டுகிற ஒருவரோட மேடையை பகிர்ந்து கொள்ள முடியாதுன்னு தான் நம்ம திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம தளபதியை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. இந்த நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பட் என்னதான் ஒட்டுமொத்த தலைவர்களுமே தளபதியை எதிர்த்தாலும் தளபதியோட வெற்றியை யாராலையும் மாற்ற முடியாது. 2026 தளபதி வெற்றி உறுதி. இந்த வீடியோ பார்க்குற நீங்க 2026 உங்களோட ஆதரவு யாருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.